ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜ்போட்டிக். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நான் ரொம்ப நாளாக நினச்சிருந்ததை இன்றைக்கி வந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கிட்டேன். அதையுமே உங்களுக்கு டீட்டெயிலாக அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த saree வந்து பார்த்தோன்னாக்கா மதுரைக்கு போகுது. இது ஸ்டிச் பண்ணி மதுரைக்கு போகுது. நம்மளுடைய ரிலேட்டிவ் தான் வந்து அவங்களுடைய பொண்ணுக்கு வந்து பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி இங்கேருந்து வாங்கிட்டு போகிறதுக்கோசம் எடுத்துன்னு வந்து கொடுத்துருந்தாங்க ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இது வந்து அளவு வந்து எடுத்து நமக்கு வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து அதை அப்படியே அந்த அளவு வச்சு ஸ்டிச் பண்ணி அவங்களுக்கு அனுப்பணும். இந்த சேரீயோட ரேட் வந்து 1500 இருந்துச்சு. நல்லா சூப்பராக இருந்தது, சாஃப்டாக இருந்தது, வெயிட்லாம் இல்லாமல். அதை கட்டினாங்க அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டான சேரீயாக இருக்கும். அது வந்து அதை ஃபஸ்ட்டு பார்த்து வாங்கியிருக்கிறாங்க. நல்லா தான் இருக்கும். சின்ன பசங்க கட்டுற மாதிரினா ரொம்ப ஹெவி வெயிட் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஆனால் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்தது சேரீ. கலர் காம்பினேஷனுமே சூப்பராக இருந்தது. இது வந்து ஒரு புது கஸ்டமரு நம்மக்கிட்ட போன வாட்டியே நான் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன். ஒரு 2 ப்ளவுஸ் வந்து சாதா ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. அது அவங்களுக்கு கரெக்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு 2 ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதையுமே வந்து நான் வந்து கட்டிங் வீடியோ வந்து உங்கள்கிட்ட இப்போ போட்டிருக்கேன். நல்லா இருந்துச்சு, கரெக்டாக தான் இருந்தது. லைட்டாக லூஸ் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. தண்ணியில் போடுங்க சரியாயிடும் அப்படின்னு சொன்னேன். சரிங்க, நான் தண்ணியில் போட்டு பார்த்துட்டு ஓகேன்னா பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா லைட்டாக லூஸாக இருக்கிற மாதிரி எடுத்துன்னு வந்து தரேன், பிடிச்சி தாங்க அப்படின்னாங்க. சரி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் 2 ப்ளவுஸ் மறுபடியும் எடுத்துன்னு வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து அளவு கொடுத்துருந்தாங்க. அவங்களே சொல்லிட்டாங்க, ஒருவேளை நான் லைனிங் ப்ளவுஸ் அளவு கொடுத்ததுனால அப்படி இருக்கான்னு தெரியல, சாதா ப்ளவுஸுக்கு சாதா ப்ளவுஸே அளவு எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நம்ம இதை எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே சூப்பராக வந்து கரெக்டாக வந்து இருந்தது. அதையுமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டோம். இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது புரியும். ஏன்னா இந்த டைலரிங் ஃபீல்டில் வந்து நம்ம வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற எல்லா பெண்களுக்குமே வந்து ரொம்பவுமே முக்கியமான விஷயந்தான் இப்போ நான் சொல்ல போகிறது. ஏன்னா நம்ம அதுக்கோசரம் தான் போராடுறோம், அதுக்கோசரம் தான் யோசிக்கிறோம், ஒவ்வொன்றுத்தையும் எப்படி பண்ணலாம், நம்ம குடும்பத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதையுமே வந்து இதுக்கோசரம் தான் உட்காந்துட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் போராடிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக நம்மளாலையுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். நம்மளும் வந்து 4 பேர் மாரி நம்மளும் வந்து இருக்க முடியும், வாழ முடியும், நம்ம ஃபினான்ஷியலாக வந்து இண்டிபெண்ட்டாக இருக்க முடியும்னு ஒவ்வொரு நாளும் நம்ம யோசிக்கிறோம் தான். டைலராக இருக்கிற எல்லாருமே அதை வந்து ஃபீல் பண்ணுறது தான். ஏன்னா இன்றைக்கி வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம வந்து ஒரு ஜாப் வந்து நம்மளால் பண்ண முடியுது அப்படின்னா இதை விட வேறு எந்த ஒரு வேலையுமே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி நான் பார்க்குற அந்த டைலரிங் ஃபீல்ட்லேயே நிறைய பேர் வந்து டிகிரி முடித்தவங்களும் இருக்கிறாங்க. சுத்தமாக படிப்பே தெரியாத ஸ்கூல் பக்கமே ஒதுங்காதவங்களும் இந்த வேலையை செய்கிறாங்க. அப்போது என்ன புரியுதுங்களா? இது வந்து படிப்பு தான் கிடையாது. நமக்கு வந்து சொல்கிறத புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை வந்து நம்ம கற்றுக்கணும், கற்றுக்கிட்டு அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வாழ்க்கைக்கு எது நமக்கு சரி வருமோ அதை பார்த்து நம்ம இதில் அப்படியே கொண்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். நான் அதை வந்து பயன்படுத்தியிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு ஒரு தொழிலை கற்றுக்குறோம் அப்படின்னா அதை நம்மளோட வந்து நிப்பாட்டிக்காமல் அதை வந்து அடுத்தடுத்து நம்ம மேலே கொண்டு போகணும். அதை தான் வந்து நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம் இல்லைங்களா? அதை வந்து நான் செஞ்சிட்ருக்கிறேன் அப்படின்னும்போது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு வேலையை செய்கிறோம், அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே நிற்கக்கூடாது. அடுத்தடுத்து நம்ம வேலையிலேருந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா? இப்போ வந்து நம்ம வந்து பிருத்திவி இன்னர்வேர் வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டே சேல்ஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி அந்த கடையில் நான் ஏற்கனவே கடை வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அப்பயுமே வந்து நான் சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். இப்போ நம்ம கடைக்குன்னு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம கொஞ்சம் அதுலேயுமே கொஞ்சம் மெட்டீரியல் வாங்கி வச்சிடலாம். இன்னர்வேர்லாம் வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா இப்போ தீபாவளிக்குமே வந்து நமக்கு வர கஸ்டமரே வந்து கொஞ்சம் வந்து நம்மக்கிட்டே வாங்கிக்குவாங்க. நமக்கு அதுவுமே ஒரு மணி வந்து சேர்ந்து வர மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அதையுமே வந்து நான் இப்போ வந்து கொஞ்சம் ஆர்ட்ரு போட்டு வாங்கி வச்சுட்டேன். கடைக்குமே வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி லைனிங்குமே வந்து ஆர்ட்ரு போட்டுட்டேன். அதுவுமே வந்து ஒரு 2 டேஸில் வந்து வந்துடும். இப்போது அதையுமே கொஞ்சம் கொஞ்சம் தீபாவளிக்குள்ளார எல்லாத்தையும் ரெடி நெருக்கி வச்சிடணும் அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து கடைக்குன்னு ஒரு ஒரு பிளானுக்கு வந்துட்டோம் அப்படின்னாக்கா கடையில் என்னென்னலாம் இருக்கணுமோ அது எல்லாமே ப்ராப்பராக இருக்கணும். நம்ம போயிட்டு இப்போ ஒரு லைனிங் வேணும் அப்படின்னா அப்போ போயிட்டு கடையை சாத்திட்டு போய் வாங்கிட்டு வர முடியாது. அதனால் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னாக்கா
ஒரு ப்ளவுஸ் வந்ததுன்னா உடனே நம்ம எடுத்து போட்டு தைச்சி கொடுத்துடணும், அது போல் இருக்கணும். அதே போல் நூல், அப்புறம் வந்து லேஸு, நாட்டு மணி, இப்போ ஒரு டிசைன் தைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கணும். இப்போ என்கிட்ட எல்லா திங்ஸுமே இருக்குது, எதுவுமே நமக்கு வந்து வெளியில் போய் நான் வாங்கணுன்றது எதுவுமே கிடையாது, எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. நான் எல்லாமே வீட்டில் இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சம் ஆர்ட்ரு போட்டு வச்சுருந்தேன். அதாவது மீஷோவிலேயே நிறையா வந்து நல்ல பட்ஜெட்லேயே சூப்பராக வந்து டிசைன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. நான் கூட ஆர்ட்ரு போடும்போது கொஞ்சம் தயங்கம் தான் இருந்தது, ஏன்னா நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல. நம்ம மண்ணு ஆர்ட்ரு போட்டோன்னே வந்ததுக்கப்புறம் நல்லா தான் இருந்துச்சு, எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. அதை ஆர்ட்ரு போட்டு வச்சுருந்தேன், அதெல்லாம் இருக்குது. நூலுமே நான் எப்போல்லாம் வந்து லோக்கலில் வந்து நான் எப்பயுமே வாங்குகிற கடையில் எப்போல்லாம் போகிறேனோ அப்போல்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன். 500 1000 வாங்கிட்டு வந்துடுவேன் காசு இருக்கும்போது. இருக்குது அப்படின்ட்டுலாம் வரமாட்டேன், இருந்தாலுமே நான் போகும்போதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன். அதனால் எப்பயுமே என்கிட்ட 3 பாக்ஸ் 4 பாக்ஸ் நூல் இருக்கும். அதனால் வந்து நூல் இல்லை அப்படின்ற அதுவும் வந்து கிடையாது. எப்பயுமே ஒரு அர்ஜென்ட் ஆகிட்டு வந்தாலுமே அந்த கலர் நூல் இல்லைன்ற பிரச்சனைலாம் எப்பயுமே கிடையாது, எல்லாமே என்கிட்ட இருக்கும். அப்படி தான் நான் ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்குறேன். என்ன விஷயத்த உங்கள்கிட்ட இப்போ நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னாக்கா, முக்கியமான விஷயம் அப்படின்னும்போது, நம்ம வந்து இப்போ வந்து வீட்டிலேருந்து எல்லாத்தையுமே ஷிஃப்ட் பண்ணி எல்லாத்தையுமே கடைக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம். நம்ம கடைக்கு எடுத்துகிட்டு போகும்போது நம்மளால் எவ்வளோ டைமிங் வந்து நம்மளால் வந்து கடையில் உட்காந்து ஸ்டிச் பண்ண முடியும், கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா? அப்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீட்லேயுமே வந்து நம்ம ஏதாவது பண்ணணும் இல்லையா? எவ்வளோ வந்து கொக்கி கட்டுறதுக்கு ஒரு ஆள் போட்டுக்கிட்டோம் அப்படின்னாக்கா கொக்கி கட்டுறதுக்கு அது எல்லாமே பார்த்துப்பாங்க. ஒர்க்கு வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னாக்கா நம்ம கடையிலே வச்சு பண்ண முடியாது இல்லையா? அதனால் வீட்லேயுமே வந்து நான் உங்ககிட்ட ஒரு 3 வீடியோக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், வீட்லேயுமே ஒரு மிஷின் வாங்கிட்டேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் வந்து செகண்ட் ஹேண்டில் கேட்டிருந்தேன், அது எதுவுமே ரேட்டு செட் ஆகலை. அதனால் சரி நம்ம புதுசாகவே வாங்கிடணும், ஆனால் மணி கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தேன். அப்புறம் சரின்ட்டு அப்புறம் ஃபைனான்ஸ் வந்து இப்போது நான் வாங்கிட்டு தான் இருந்தேன், அது கொஞ்சம் முடிகிற மாதிரி இருந்துச்சு. அப்போது வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா ஒரு 10,000 மட்டும் எடுத்து அதை வந்து முன்பணம் கட்டிட்டு நான் வந்து மிஷின் வந்து டியூவில் வந்து போட்டுட்டேன். ஃபினான்ஷியலாக நம்ம வந்து அதை வந்து கட்டுற மாதிரி இருக்கும். மந்த்லி ஒரு 6 மந்த்து மட்டும்தான் போட்டிருக்கேன், மீதி வந்து இது பண்ணுற மாதிரி. மிஷின் வந்து ரேட்டு வந்து 24,000 சொல்லியிருந்தாங்க. இப்போ ஜிஎஸ்டி வரி வேறு கம்மி பண்ணிட்டாங்க இல்லையா? அதனால் வந்து இப்போ வந்து 22க்கு வந்து நான் வாங்கியிருந்தேன். அதே சொல்லியே சொன்னாங்க, இது மாதிரி ஜிஎஸ்டி வரி குறைச்சதுனால தான் இப்போ வந்து உங்களுக்கு இந்த பட்ஜெட்டு, இல்லைன்னா இது வந்து 23.5 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நீங்களுமே அந்த வீடியோவை பாருங்கள். அதாவது ஜாக் எஃப்ஐ தான் நான் மாடல் வாங்கியிருந்தேன். மேலே மட்டும் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்போது வந்து நமக்குடைய அந்த மண்டை இருக்குது பார்த்திங்களா, அது மட்டும் பாக்ஸோடு அப்படியே கொடுத்துட்டாங்க, அதை நம்மளே முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள், நல்லா சூப்பராக இருந்தது மிஷினு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா நான் எதுவுமே செகண்ட் ஹேண்டில் எதுவுமே வாங்கினது கிடையாது, எல்லாமே புதுசாக தான் வாங்கி. ஏன்னா செகண்ட் ஹேண்டில் வாங்கினோம் அப்படின்னா உடனே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நான் இது வரைக்கும் செகண்ட் ஹேண்டில் வாங்கினது கிடையாது. சரி புதுசாகவே வாங்கிடலாம் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்டு வந்து தான் அப்புறம் புதுசாகவே வாங்கிட்டேன். வாங்கி அன்றைக்கே வந்து ஒரு ப்ளவுஸுமே ஸ்டிச் பண்ணியிருந்தேன். நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மாடலு. ஏன்னா நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து எஃப்ஐ வாங்கியிருக்கிறது. ஃபஸ்ட்டு ஏற்கனவே வந்து A to B தான் வாங்கியிருந்தேன், ஜாக்லேயே வந்து A to B தான் வாங்கியிருந்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிஷின் ஆயிலும் இது ஸ்பேனர் மட்டும் இருந்தது. ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து 3 இருந்துச்சு, சின்னது பெருசு அதை விட சின்னது அப்படி இருந்துச்சு. இது எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்லாக் இருந்துச்சு. நமக்கு தான் ஃபிட்டிங் பண்ணி தான் வந்துடுச்சு இல்லையா? அதனால் வந்து அது நமக்கு தேவை கிடையாது, இருந்தாலும் அதை எடுத்து வச்சுக்கிட்டேன் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. இப்போ இது மேலே இருக்கிற அந்த மிஷின் மட்டும்தான் வந்து இந்த பாக்ஸில் வந்து வந்துடுது, 2 தர்மாக்கோலோட வச்சு. நல்லா இருந்துச்சு மாடல்லாம். என்னென்னா அதில் வந்து செட்டிங்ஸ்லாம் வந்து நிறைய பட்டன் இருந்த மாதிரி இருந்தது, இதில் 2 பட்டன் தான், ப்ளஸ் ஆர் மைனஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அதில் வந்து நமக்கு என்னென்ன பண்ணணுன்றது எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி வந்து யூடியூப்லேயே வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டேன், எப்படி இது என்ன டீட்டெயில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டேன். அதனால் நான் இது யாரையுமே எதுவுமே கேட்டுக்கல, நானே பார்த்துக்கிட்டேன். என்னென்னா நமக்கு வந்து அந்த நீடில் வந்து ஊசி வந்து குத்தி கீழே நிற்கும் பார்த்திங்களா, அதை வந்து எப்படின்றதையும் நான் பார்த்து அதை செட் பண்ணிக்கிட்டேன். தைச்சி பார்த்தேன், சூப்பராக இருந்தது, நல்லா வேறு லெவலில் இருந்தது, ஃபாஸ்ட்டில் செம்மையாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. புதுசு, அதுவும் இல்லாத நமக்கு பிடிச்ச மிஷினு.
இந்த ஹாப்பியான விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் வந்து இதை நான் வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டாண்ட யாருனா தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் நம்ம தீபாவளிக்கு என்னென்ன ஒர்க்லாம் வருது அது எல்லாத்தையுமே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிப்பேன். நீங்களுமே வந்து இந்த ஹாப்பியான மூமெண்ட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றதுமே எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.